அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இரவு உணவுக்கு போவதற்கு முன்பாக சீடர்களோடு இரவு உணவு உண்கிறார், நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன செய்தார்? யோவான் 13:8 வாசிக்கிறோம். அவர் பாதங்களை கழுவுகிறார், அவர்களை தூய்மையாக்குகிறார். இப்ப பேதுரு என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவுவது நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பதான் யோவான் 13:8 சொல்கிறது. இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை. இயேசு சொன்னார். இதுதான் திருப்பலி. நீங்க திருப்பலியில கலந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீங்கள் கழுவப்பட வேண்டும். நம் பாவங்களிலிருந்து கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படாமல் திருப்பலியில கலந்து கொண்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை. அதெல்லாம் இயேசு உணவுக்கு முன்பாக அவர்களை கழுவினார். திருச்சபை என்ன சொல்லுகிறது? அருள் இழந்த நிலை, அதுதான் பாவ நிலை, தலையான பாவங்கள். அந்த அருள் இழந்த நிலையில திருப்பலிக்கு போனோம்னா அந்த திருப்பலி நமக்கு நிறைவான அருளையும் வாழ்வையும் மீட்பையும் பெற்று தராது. அப்போ பேதுருவோடு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை கழுவும், என்னை தூய்மையாக்கும், நான் உம் பலியால் வாழ்வும் மீட்பும் பெறுவேன்.